வரும் தீமை விலகவே வருக தூயவே வருக எந்தன் நெஞ்சிலே அகத்தின் ஒளியை ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே அகத்தின் ஒளியை ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே அறமும் ஒழுங்கும் ஓங்கவே அன்பும் அருளும் மல்கவே வருக தூயவே வருக எந்தன் நெஞ்சிலே. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிளில் இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஐசாயா புத்தகம் சாப்டர் 56 verse 1 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, thus says the Lord, maintain justice and do what is right. Maintain justice and do what is right. My salvation is close at hand and my justice will soon be revealed. நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள், நான் வழங்கும் மீட்பு அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் தீர்ப்பு நீதி விரைவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போது கடவுள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, நம்மளுடைய சிந்தனையிலையும் சொல்லிலும் செயலும் நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலும் சரி செயல் எதுலேயுமே பொய் பித்தலாட்டம் இருக்கணும். ஆமாம் என்றால் ஆமாம் இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லையாக இருக்கணும். நம்ம குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி நம்மளை சுற்றி என்ன இருக்குதுன்னு கவனிக்கணும். எங்கே ஒரு அநீதியான செயல் நடக்குதோ அந்த இடத்த நம்ம சரி செய்ய நம்மளான முயற்சியை நம்ம கட்டாயமாக எடுத்தாக்கணும். கண்ணை மூடிட்டோம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டோ அல்லட்டி காதை மூடிட்டோ வாயை மூடிட்டோ போகக்கூடாது. கடவுள் அதை சொல்லவே இல்லை நமக்கு. ஓகேயா? அப்படின்னா எந்த இடத்துல நீதி இல்லையோ அந்த இடத்துல நமக்காக தான் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவர் நீதியை நிலைநாட்டுங்கள அப்படின்னு சொல்கிறாரு, நேர்மையை கடைப்பிடிக்கணும் சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போது நம்ம தொடக்க நூலிருந்து பார்த்திங்கன்னா கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த வாக்குறுதி எல்லாமே இயேசுவின் வழியாக தான் முழுசுமாக நிறைவேறுது இல்லைங்களா? ஆனால் கடவுள் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அங்கங்கே ஒரு செக்கும் வச்சுருப்பார். தொடக்க நூலையே பார்த்திங்கன்னா கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி ஏவாளையும் குடியிருக்க செய்துட்டு என்ன அங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் இது எல்லாமே அனுபவிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு. அது என்னன்னு சொன்னாக்கா, விலக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே சாவோன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அங்கே ஒரு செக் வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு மோயிசின் வழியாக 10 கட்டளைகளை கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும் அப்படின்னு அங்கே ஒரு செக் வைக்கிறாரு. அப்படின்னா அந்த கட்டளைகளை மீறி நடக்கிறவங்க பாவம் செய்கிறாங்க, கடவுளை விட்டு விலகிறாங்க. ஸோ இது கடவுளுக்கு பிடிக்காத காரியம். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசுவும் அந்த 10 கட்டளை சுருக்கி 2 கட்டளையாக கொடுக்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே கடவுளை நேசிப்பது, தன்னைத்தான் நேசிப்பது போல மற்றவர்களை நேசிப்பது. இப்போ இந்த 2 கட்டளைகளின் படி நம்ம நடந்து ஆகணும். அப்போது நம்மளை எல்லாவற்றுக்கும் மேலே கடவுளுக்கும் நமக்கும் இடையில இதுவும் வரக்கூடாது. நோ அப்ஸ்டக்கிள், நோ பேரியர். எது வந்தாலுமே நம்ம கடவுளை அதிகமாக நேசிக்கலன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நம்மளை பற்றி நேசிக்கும் போது மற்ற மக்களையும் நம்ம மாதிரி ஏற்றுக்கொண்டு அவங்கள நம்ம நேசிக்கும் போது கடவுளுக்குரிய பிள்ளைகளாக, கடவுள் விரும்பும் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ புதிய ஏற்பாட்டில் இதே ரிஃப்ளெக்டாக எதிரொலிக்குது. என்னதுங்களா, மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதில் 3வது அதிகாரம் அதில் 2வது வசனத்திலே ஸ்நாபகரை பாலை நிலத்தில் போதிக்கிறாரு.
அப்படி போதிக்கும் போது அவன் என்ன சொல்கிறாரு, மனம் மாறுங்கள், இறையரசு நெருங்கி விட்டதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அப்படியே சொல்லிட்டு வந்து ஜீசஸை பற்றி சொல்கிறாரு. நானும் உங்களுக்கு நீரால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் வருகிறவர் உங்களுக்கு நெருப்பினாலும் தூய ஆவியானாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பாரு. அவர் வந்து சுலகை கையில் எடுத்துட்டு கோதுமையை பதர்லேருந்து பிரித்து கோதுமையை களஞ்சியத்துலேயும் பதரை நெருப்புலையும் போடுவார். அப்போ யோசித்து பாருங்கள், அது வந்து நடக்கும். அந்த இறுதி காலத்தில் வந்து ஜீசஸ் வரும்போது நம்மளுடைய செயல்களுக்கு தக்கபடி நமக்கு தீர்ப்பு வழங்குவார். அதுதான் ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து நீதியை நிலை மாட்டும் போதும் நேர்மையை கடைப்பிடிக்கும் போதும் நமக்கு நிச்சயமாக கடவுளுடைய பிள்ளைகளாக தான் வாழ்வோம். இறையரசை நம்ம சுதந்திரித்து கொள்வோம் இல்லைங்களா. ஓகே, இதேவா வந்து ஜீசஸ் வந்து மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் அதிகாரம் 4 இறைவசனங்கள் அதிகாரம் 4 17வது இறைவசனம் அவர் சொல்கிறார். என்னென்னா, அந்த கலிலேயா பகுதியில் வந்து அவர் நற்செய்தி அறிவிக்கும் போது செபுலோன் நப்தலின் அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்க பிறகு என்ன சொல்கிறாரு, ஐ மீன் மனம் மாறுங்கள், இறையரசு நெருங்கி விட்டது அங்கேயும் அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடவுள் நமக்கு எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரோ அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவருடைய திருவிழப்படி நம்ம நடக்கும்போது நம்ம கடவுளுக்குரிய பிள்ளைகளாகவே நம்ம இந்த மீட்பு வந்து இந்த மீட்பும் தீர்ப்பும் நமக்கு மட்டும் இல்லைங்க, இல்லாட்டி இஸ்ராயல் ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, உலக மக்கள் அனைவருக்கும் சேர்த்து தான் இது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பாடல் பாடி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. मैं तुझको पसंद आओ, मैं तेरे दिल को बाओ, ऐसा मुझको बना, ऐसा मुझको बना, मैं तुझको पसंद आओ, मैं तेरे दिल को बाओ, ऐसा मुझको बना, ऐसा मुझको बना, मेरे अंदर तेरी चाहतों को भर दे, मेरे अंदर तेरी चाहतों को बांधो, मेरे अंदर तेरी आदतों को भर दो, मेरे अंदर तेरी चाहतों भर दो, मैं तुझको पसंद आऊँ, मैं तेरे दिल को बाऊँ, ऐसा मुझको बना, ऐसा मुझको बना, यीशुवे मैं ना करूँ मेरे मन की दौड़ तेरी मंज़िल को, मैं ना करो मेरे मन की दौड़ तेरी मंज़िल को, लग जाए सी लत तेरी कुछ ना अबुर जाए, तेरी हर ख्वाहिश को मैं अपने आदत बना लूँ, ऐसा मुझको बना, ऐसा मुझको बना, तेरी